ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இன்றைக்கி நம்ம பவை லேக் வந்திருக்கோம். இந்த லேக் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. ஆனால் மும்பையிலேருந்து கொஞ்சம் தூரம். ஸோ இங்கே வர்றதுக்கு எதுவும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படி. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒரு கேட்டு நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக கேட் இருந்துச்சு. ஏதோ நம்ம அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் நிறைய புறாங்கள் இருந்துச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கி சம்திங் அது மாதிரி போடலாம். ஏன்னா இங்கே நிறைய புறாங்கள் இருக்குது. ஸோ இது பார்க்கறதுக்கே வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னு நமக்கு என்ன பார்க்க கிடச்சிச்சின்னா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய கொடி இது பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருந்துச்சு. முன்னாடியிலேருந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலில் வைபாக இருந்துச்சு. இது முன்னாடி நம்ம இன்னும் போய் பார்த்தோன்னா, நம்ம இங்கே பாருங்கள் 4 பில்லர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பில்லர்ஸ் மேலே என்ன கட்டியிருக்காங்கன்னு அது எனக்கு புரியல. ஏன்னா இங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே மத்தியான டைமில் அலோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சாயந்தரம் 6 o'clock மேலே வந்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, நிறையா க்ரௌட் இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக மோஸ்ட்லி 4 பக்கமும் கப்பல்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே கப்பல்ஸ் தான் நிறைய வருவாங்க, ஃபேமிலிஸ்லாம் அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ சாயந்தரம் மேலே தான் இங்கே க்ரௌடாக இருக்கும். வேறு இங்கே லைட்டிங்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் பாருங்கள், இதுதான் பவை லேக்கு. இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா 4 பக்கமும் தண்ணி, அந்த மாதிரி நேச்சர் சம்திங் ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. வேறு முன்னாடி நிறையா இந்த மரம் செடிகள் அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே தான் தண்ணி இருந்துச்சு. ஸோ நீங்கள் உள்ளே போனோன்னா அதுக்கு தனியாக போட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டிங்கில் உட்காந்து போகலாம். இது சாயந்தரம் டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா சன்செட் நல்லாவும். ஸோ சன்செட் பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த முன்னாடி பார்த்தீங்களா இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே இந்த லேக்கு. ஸோ உங்களுக்கு சம்திங் 1.5 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து நீங்கள் வாக் பண்ணிவிட்டு இது பார்க்கலாம். ஸோ நீங்கள் எப்போச்சும் மும்பைக்கு வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இது பார்க்கறதுக்கு வேறு இருக்கும். ஸோ இது பாருங்கள், ரோட்டுக்கு ஜஸ்ட்டு சைடில் தான் இருக்குது, ஹைவேக்கு. ஸோ உங்களுக்கு தூரம் நடந்து போக வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக வந்து வண்டி பார்க் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அப்போ வரைக்கும் பாய்.